ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி, தேங்காய், பூண்டு, கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, சோம்பு இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி வந்து நான் போட்டிருக்கேன். 3 தக்காளி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் அந்த தக்காளி அப்படியே இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வேகணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியிலேயே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து வாட்டர் வந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். இது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதனால் நான் நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே மிளகா பொடி போட்டிருந்தா இந்த மாதிரி ஆகாது. நல்லா கொதிக்கும் போது போட்டோம்னா அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் கொதி வந்துச்சுன்னா போதும். நல்லா டேஸ்டியான தக்காளி குருமா ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.